श्री वेंकटेशा हरि ओम श्री तिरुमलेशा श्री वेंकटेशा हरि ओम श्री तिरुमलेशा வைகுந்தவாசா ஹரி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்காங்கல்ல, மகாலட்சுமியுடைய மறு அவதாரம். மகாலட்சுமியே இந்த பூமி இந்த உலகத்துல ஆண்டாளா பிறக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல ஆண்டாள் பிறக்கிறாங்க. அந்த ஆண்டாள் தான் திருப்பாவை அப்படின்னு 30 பாடல்கள் பாடியிருக்காங்க. 30 பாடல்கள். இந்த 30 பாடல்களும் நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் கற்றுத்தருது. ஒவ்வொரு பாடல்லையும் ஆண்டாள் நாம் இந்த உலகத்துல எப்படி வாழணும், அதாவது காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்கும் வரை எப்படி நாம் இருக்கணும், நம்ம இந்த உலகத்துல பிறந்து நாம் எப்படி ஒரு நல்ல மனிதனா வாழணும், நம்ம எதற்காக வாழணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஆண்டாள் இந்த திருப்பாவை 30 பாடல்களையும் நமக்கு சொல்லித்தராங்க. ராமானுஜாய நம. ஸ்ரீமான் ட்ரஸ்ட் ஸ்ரீரங்கம். இந்த ட்ரஸ்ட் ஸ்ரீரங்கத்திலேருந்து அறிமுகமானது நமக்கு இந்த கொரோனா டைமில் தான். கொரோனா டயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்த நேரம். அந்த நேரத்தில் தான் இந்த ட்ரஸ்ட் நம்ம தேவராயநேரி பகுதிக்கு அவங்க அன்னதானம் இங்கே கொடுத்தாங்க. அதில் நம்ம பசங்களாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் அப்போ தான் இவங்க கூட நாங்கள் அறிமுகமானோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் மேலே ஆகுது. ஸோ அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே செய்யும்போது நம்ம இங்கேருந்து செய்யணும்ல. வாழி ஏழ்வாரும் ஐயா அவர்கள் உரைத்தவைகள் பாம்பாடி செய்யமறைகளுடனே சேர்ந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து இந்த ரங்கநாதர் தான் என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சார். உங்களை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஒத்துமையா எல்லாரும் சேர்ந்து முன்னேறி பகிர்ந்து கொள்ளலாமா? நாம எப்படி பகிர்ந்து கொள்ளலாம்? இப்ப யோசி, ஒற்றுமையா செயல்படக்கூடிய தரம் அது தன்மை வரும். எல்லாருக்குமா சேர்ந்து நாம முன்னேறுவோம், வரத பகிர்ந்து எடுத்துப்போம்னு நினைக்கிறோமோ அந்த சமூகம் முன்னேறுது. எந்த சமூகம் அதுல ஒத்தனை மேல போறச்சே இன்னொருத்தன் கீழே இருக்கிறது, வேலையே மேல போறது இல்ல கீழே இழுக்கிறது தான் வேலை, அப்ப அது சமூகத்துல பயன் தராது. உலகம் வெளியில இருக்கிறத மட்டும் பார்த்து, ஆனா ஆன்மீகம்ங்கிறது உள்ள இருக்கிறத பார்த்து. இல்ல சுத்துவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சுவிட்ச போடும். இப்ப சுவிட்ச போட்டா என்ன ஆகுது? ஃபேன் சுத்துறது. ஃபேனை நிறுத்தணும்னா என்ன பண்றோம்? சுவிட்ச் ஆஃப் பண்றோம். இப்ப எனக்கு சுவிட்ச பத்தியே தெரியல. ஃபேன் எப்படி வரும்? காத்து சுத்தினா வரும். உடனே நான் ஒரு குச்சியை வச்சுக்கிறேன், சுத்தின்னு இருக்கு. அப்ப என்ன பார்த்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சிரிப்பாங்க. என்ன தெரியலையே அவருக்கு, சுவிட்ச் எங்க அங்கதானே கண்ட்ரோலு, இந்த சுவிட்சை தட்டினா தானே ஃபேன் வேலை செய்யும், சுவிட்ச் ஆஃப் ஆனா ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிடுமே. அத போலதான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உள்ள ஒரு சுவிட்ச் இருக்கு. என்னன்னா மனசு. இந்த மனசுங்கிற சுவிட்ச் தான் உடலின் ஆரோக்கியத்தை பெரும்பாலும் நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்றது. அந்த மனசு சரியில்லாம போச்சுன்னா உடல் ஆரோக்கியம் தன்னடையே குறைஞ்சு போயிடும். இந்த சயின்ஸ்ல போய், அதாவது டாக்டர்கிட்ட எல்லாம் போய் இந்த ஸ்கேன் எல்லாம் பண்றீங்களே, உறுப்பெல்லாம், அதாவது உடல்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருதயம் இருக்கா, சரியா அடிக்கிறதா, நுரையீரல் வேலை செய்தான்லாம் பாக்குற மாதிரி மனச படம் பிடிச்சு காமிக்க முடியுமா? டாக்டர்னு கேட்க முடியுமா? மனசை காமிக்க முடியுமா? முடியாதா? டாக்டர் காமிக்க முடியாதா மனச? சில பேர் முடியும்னு நினைக்கிறாங்க. முடியாதா? வேற யாராவது படம் பிடிச்சு காமிக்க முடியுமா மனச? ஆனா சொல்றோமா இல்லையா? மனசை நல்லா பாத்துக்கங்க, மனசை சோகமடையாம பாத்து. ஸ்ரீ வெங்கடேசா ஹரி ஓம் ஸ்ரீ திருமலேசா ஸ்ரீ வெங்கடேசா ஹரி ஓம் ஸ்ரீ திருமலேசா வைகுந்தவாசா ஹரி ஓம் ஸ்ரீ சீனிவாசா வைகுந்தவாசா ஹரி ஓம் ஸ்ரீ சீனிவாசா ஜெகமது யாவுமே ஹரி ஹரி நாமமே श्री वेंकटेशा हरि ओम श्री तिरुमलेशा श्री वेंकटेशा